லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் ரிசல்ட்டுகள் வெளியாகிட்டு இருக்கு. இதில் ரிசல்ட் மாறியது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு ஆச்சரியமும் இருக்குது. அதாவது தலைகீழாக மாற்றிட்டார் விஜய், வரலாற்றை மாற்றிட்டார் விஜய் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. ஏன்னா அதிக இடங்களில் தாவேக்கா தான் முன்னிலை பெறுது. தேர்தலுக்கு முன்பு பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்தால் கூட இப்போ கள நிலவரம் இந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது விஜய் அதிக இடத்துல முன்னிலையில் இருக்கிறாருன்னு காட்டுது. மக்கள் உடனடியாக ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஓட்டை பிரிப்பாங்கன்னு சொல்லப்பட்ட இடத்துல மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இருக்கு பார்த்தீங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? 96 2001 வரை ஒரு மகத்தான ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு நடத்தியது. முத்தமிழறிஞர் மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் டைடில் பூங்கா போன்ற மகத்தான திட்டங்கள், அதாவது அந்த 20K அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்க்கப்பட்ட ஆண்டாக இருந்தது. 2000வது ஆண்டு. அந்த 2000வது ஆண்டை எப்படி எதிர்கொள்ள போகிறது தகவல் தொழில்நுட்பம் என்கிற அந்த எதிர்பார்ப்பு இருந்த காலகட்டத்தில் அதை 3 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்து தமிழ்நாடு அதற்கு தன்னை தகவமைத்துக் கொண்டது என்கிற சரித்திர சாதனையை படைத்த அரசு எதுன்னு கேட்டா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான். 2001 ஒரு கூட்டணியை வலுவாக அமைத்தார் அம்மையார் ஜெயலலிதா. 96 வரை ஒரு காட்டாட்சி தருவாரை கட்டவிழ்த்து விட்ட ஜெயலலிதா 2001 ஒரு கூட்டணி, அதாவது மூப்பனார், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சி, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை கட்டியவுடன் அது ஒரு மகத்தான கூட்டணியாக மாறியது. ஏன் திமுக அன்றைக்கு தோர்த்தது என்கிற செய்தி இப்போது வரைக்கும் யாராலையும் கணிக்க முடியல. ஆனா ஒரே ஒரு செய்தி மட்டும் அன்றைக்கு சொல்லப்பட்டுச்சு, அது வீக்கான அலைன்ஸ். நீங்க பெரிய கூட்டணியா இன்னைக்கு அமைப்பதற்கு கலைஞர் தவறிட்டாரு. விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் தான் அன்றைக்கு கூட்டணியில இருந்தனவே தவிர பெரிய கட்சிகள் இல்லைன்னு. அதே மாதிரி இந்த தேர்தல்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. நான் பிரச்சாரங்களுக்கு போன பல இடங்கள்ல மக்களுடைய முகங்களில் எல்லாம் மு.க. ஸ்டாலினுடைய முகமாகத்தான் தென்பட்டது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத நேரத்தில் ஒரு வலுவான கூட்டணியை முதலமைச்சர் கட்டியிருப்பி இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட விஜய்க்கு இப்படி ஒரு பெரிய ஆதரவு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், நீங்க குறிப்பிட்டது மாதிரி மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களானா, மக்களிடத்துல ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு விஜயிடமிருந்து இருந்திருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியவராக விஜய் இருப்பாராங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா கேம்பெயினுக்கு விஜய் வரல. நீங்க 234 தொகுதிகளை சுற்றி வந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் 3 பேர் இருக்காங்க. அண்ணன் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், பழைய முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் கனவுல இருக்கிற சீமான், இவங்க எல்லாரும் 234 தொகுதிக்கும் சுத்தி வந்தாங்க. அப்ப தொகுதிக்கே வராத, தன்னுடைய தொகுதியில் கூட தலை காட்டாத ஒருவர் மீது மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த நம்பிக்கையை எப்படி கணக்கிடுவது என்பதை இந்த தேர்தல் களத்துல யூகிக்க முடியல. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். நல்ல கூட்டணி, சிறப்பான ஆட்சி, தேர்தல் அறிக்கை எல்லா பக்கங்களிலும் போய் சேர்ந்திருக்கு. குறிப்பா 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்க போறோம்னு சொல்ற அந்த திட்டம் ஒரு மகத்தான திட்டமாக வரவேற்பை பெற்றிருக்கு. இப்ப இதெல்லாம் ஒரு புறத்தில் இருக்கும்போது கூட இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நின்று களமாடிய கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு பின்னடைவு வந்திருக்குன்னா, அப்ப மக்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள், மக்களிடம் என்ன தென்பட்டு இருக்கு, அது எப்படி விஜயை நோக்கி திரும்பியது அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். நான் ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கிறேன் அரசியலை. பியூஷ் கோயலினுடைய ஸ்டேட்மெண்ட் தேர்தலுக்கு முன்பு இருந்த விஜயினுடைய அலை, தேர்தலுக்கு பின்பாக விஜயினுடைய அலை, இப்படிதான் நான் இதை பிரிச்சு பாக்குறேன். இந்த 3 விஷயங்களுக்குள்ள பிரச்சார களத்துல விஜய் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே பேசணும். அது யதார்த்தமான உண்மையும் கூட. அப்ப தேர்தல் வாக்குப்பதிவு நாள் வரை விஜய் ஒரு ஃபேக்டரா இல்லாதவரு, திடீரென எக்ஸிட் போலுக்கு முன்னாடி விஜய்க்கு ஒரு பெரிய ஹைப்பு, அப்புறம் எக்ஸிட் போல் முடிஞ்சதற்கு பிறகு விஜய் பத்தியான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற விதமாக சிலரை வச்சு ஒரு லாபி, அதுல வைகோ போன்றவர்கள் எல்லாம் ஆதரவாக பேசுகிற ஒரு காட்சி, தோழர் கேபி போன்றவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்குன்னு பேசுற காட்சி, இதெல்லாம் ஏதோ ஒரு தீம் செட் பண்ணது மாதிரியே தெரிஞ்சது நேற்றைக்கு வரைக்கும். அப்ப இன்னைக்கு காலையில திடீரென வாக்கு எண்ணிக்கை துவங்கிய 1 மணி நேரத்திலேயே படாரென எல்லா இடங்களிலும் விஜய் முன்னிலை பெறுறாரு அப்படின்னா, அப்ப இதுவரைக்கும் அந்த தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைத்துக்கொண்டு நடைபெற்ற குளறுபடிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல செல்லுபடி ஆகல. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, திமுக அழுத்தமாக வைத்திருந்த கட்டமைப்பு,
அதிமுக திமுகவை தாண்டி ஒரு கட்டமைப்பு உருவாகல, எக்ஸ்போஸ் ஆகி போனாரு சீமான். மாற்றத்தை கொண்டு வர முடியாமல் போனது மக்கள் நல கூட்டணி. இவர்களெல்லாம் தோல்வியை தழுவியதற்கு பிறகு வேற எதையும் வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது, வேற யாரையும் வச்சு இங்க ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. அப்ப இந்த புதிய வருகை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்து விட்டதோ, அதன் அடிப்படையில் தான் இந்த தீம் எல்லாம் செட் பண்ணி வரிசையாக கொண்டு வந்து இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு மேனிபுலேஷன் செய்துட்டாங்களோங்கிற சந்தேகம் வலுவாக எழுது. இதற்கு முன்பு அப்படி செய்ய முடியாது. இப்ப விஜய் வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு, அதை வைத்து செய்யலாம். ஏன்னா நீங்க ரொம்ப கவனத்துல கொண்டு பார்க்க வேண்டியது, முதலமைச்சருடைய தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு நான் போயிருந்தேன். இப்ப முதலமைச்சருடைய தொகுதியை ஒரு காஸ்மோபாலிட்டன் தொகுதியாக அவரு மாற்றி இருந்தார். பெரியார் பெயரால் அங்க ஒரு நவீன கட்டமைப்போடு கூடிய ஒரு பெரிய பல்நோக்கு மருத்துவமனை, படிப்பகம், அந்த சாலையை அவர் மேம்படுத்திய விதம், பூங்காக்கள், சுழல் விளக்குகள், நீங்க சென்னைக்குள்ளதான் இருக்கீங்களான்னே உணர முடியாத அளவுக்கு அரபு நாடுகளில் இருப்பது போல, சிங்கப்பூரில் இருப்பது போல ஒரு வளர்ச்சியை அந்த தொகுதிக்குள்ள அவர் கொடுத்திருந்தாரு. எல்லா இடங்களிலும் நாங்க சிஎம்க்கு தான் ஓட்டு போடுவோம், அவருக்கு தான் ஓட்டு, நீங்க ஏன் ஓட்டு கேட்டு அலையிறீங்க, நாங்க தான் அவருக்கு தானே ஓட்டு போட போறோம், இங்க எல்லாரும் அவருக்கு தான் ஓட்டு போட போறோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அவரே முதல் சுற்றில் பின்தங்குகிற அளவுக்கு விஜயினுடைய கட்சி வாக்குகளை பெற்றிருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? களம் வேறாக இருக்கு, வாக்குப்பதிவினுடைய முடிவு வேறாக இருக்கு அப்படின்னா அப்ப ரெண்டுமே சிங்க் ஆகலையே. மக்களிடத்துல ஒரு இடத்தில் கூட அந்த எதிர்ப்பு அலைங்கிறதே இல்லையா? நான் அந்த தொகுதியில பேசும்போதே சொன்ன, ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத அரசாக ஒரு வரலாற்று சாதனையை இந்த அரசு படைத்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ இதெல்லாம் மக்களுடைய மனநிலையை உள்வாங்கி கொண்டு பேசியதுதானே தவிர ஏதோ திமுகவை மகிழ்விக்கணுங்கிறதுக்காக பேசிய செய்திகள் அல்ல, ஏதோ திமுகவிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக பேசிய செய்திகள் அல்ல. அப்போ இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற போது ஏதோ மிகப்பெரிய தவறு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தவறு என்ன என்பதை வருங்காலத்தில் தான் கண்டறிய வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கிறது. மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு இழந்திருக்கிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய இழப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதை விட பெரிய இழப்புகளை எல்லாம் சந்திச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க, இப்போ ஒரு அரை மணி நேரமா சமூக வலைதளத்தை பயன்படுத்துவோர்லாம் கூப்புல உட்கார வச்சுட்டாங்க திமுகவை அப்படின்னு. அது கூப்புல உட்கார்ந்தாலும் எப்படி எழுந்து வரும் வேண்டும் என்கிற வித்தையை கத்திருக்கிற கட்சி. எமர்ஜென்சியை பார்த்துருச்சு, பல்வேறு அடக்குமுறைகளை பார்த்துருச்சு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்துருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த கட்சி. பாரதிய ஜனதா போன்ற ஆக்டோபஸ் கரங்களையே இந்த 5 ஆண்டுகளாக எதிர்கொண்டு நின்ற கட்சி. ஒரு மசோதாவையே பாரதிய ஜனதா கட்சியை நிறைவேற்ற விடாமல் தடுத்து நிறுத்திய கட்சிக்கு இந்த தேர்தல் முடிவு ஒன்றும் பெரியதில்லை. எப்போதுமே முதலமைச்சர் சொல்றதுதான், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பணங்காட்டு நரி, அது சலசலப்புக்கு அஞ்சாது என்று சொல்வார். இது சலசலப்பு கூட இல்ல, இது சருகுகளின் சத்தம். இதிலிருந்து மீண்டு வரும் திராவிட முன்னேற்ற கழகம். இதுல குறிப்பா இப்ப நீங்க இந்த இவிஎம் மிஷின், அந்த மேனிபுலேட்டிங் இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா இப்போ விஜய் லீடிங்ல இருக்கிறாரு, திமுக 3வது இடத்துக்கு போகுது. இப்போ அது போல சொன்னா திமுக 2வது இடத்துக்கு வந்திருக்கணும், அதிமுக பின்னாடிக்கு போயிருக்கணும். ஆனா மக்கள் ஓட்டுகளை பிரிக்கதை விரும்பாம சரியான, அதாவது ஒரே ஆளுக்கு ஓட்டு போட்டு மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க. அந்த பார்வையில நம்ம இதை பார்க்கலாம் இல்லையா? அதாவது களத்துல எதிரொலிக்கணும்ல. 67ல இருந்து திராவிட கட்சிகள் இருக்கு, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, அப்படிங்கும் பொழுது மக்கள் மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இல்ல, நீங்க தமிழ்நாடு என்பது மாற்றத்தை விரும்புகிற மாநிலமானு முதல்ல ஆய்வுக்கு உட்படுத்துங்க. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு மாற்றம் தேவைன்னு யாராவது கருதுகிறார்களா? அப்படி ஒரு தேவை இருப்பதாக மக்கள் மனங்களில் ஒரு எண்ணம் இருக்கா? 2 கட்சியும் நல்ல ஆட்சி பண்ணியிருக்காங்கிற மனநிலை தான் 90 விழுக்காடு. நான் அதிமுகவையும் சேர்த்தே சொல்றேன். அதுல 60 விழுக்காடு நல்லாட்சியை திமுக கொடுத்ததுன்னா 30 விழுக்காடு நல்லாட்சியை அதிமுக கொடுத்ததாக கருதுபவர்கள் தான் அதிகம். அப்ப 90 விழுக்காடு இந்த 2 கட்சிகளால் தான் தமிழ்நாடு மேம்பட்டதுங்கிற பார்வையுடைய, புரிதலுடைய மக்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். நீங்க இந்த புதிய வாக்காளர்கள், 25 வயதுக்கு குறைவான இளைஞர்கள், இளம் பெண்கள், இவர்கள் வேண்டுமானால் இந்த மாற்றத்தை விரும்புகிறவர்களாக வெளிப்படலாமே தவிர, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அப்படிப்பட்ட மாற்றத்துக்கு தயாராயிருந்தா களத்துல அது எதிரொலிச்சிருக்கும்னு சொல்றேன். பிரச்சார களங்கள்ல எங்காவது எதிரொலிச்சுதா? இல்லையே. இப்ப விஜய் அரசு ஊழியர்கள் நம்பிக்கையை விதைச்சிட்டாரா? அப்ப அந்த கேள்விக்கு பதில் வேணும்ல. விஜய் தான் ஒரு மாற்று அப்படின்னு தன்னை முன்னிறுத்திக்கிட்டாரா? எந்த வகையில் மாற்று? இப்ப திமுக அதிமுக 2 கட்சிகள், 2 கட்சிகளும் ஒரே பேட்டர்ன்ல இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்ப விஜய் எப்படி மாற்றாக இருக்கிறாருங்கிறது மக்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கணும் இல்லையா? மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறாரு இல்லையா? 2மே வேண்டாம் அப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுத்துதானே உள்ள வராரு. அப்ப அவர் கொடுத்தாரு. இதைத்தான் சீமானும் கொடுத்தாரு. ஏன் சீமான் வெற்றி பெற முடியல?
அப்ப சீமான இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு? சீமானை விட பெரிய கொள்கையை இவர் பேசிட்டாரா? சீமானை விட பெரிய தத்துவங்களை இவர் முன் வச்சிட்டாரா? இவர் என்னவாக வெளிப்பட்டார் சார்? சீமான் குறைகுடமாகவே இருக்கட்டும், சீமான் தவறான மனிதனாகவே இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகளில் அவருடைய குரல் என்ன என்பதை பதிவு செஞ்சிருக்காரா இல்லையா? காவிரி விவகாரத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியார் விவகாரத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன? நீத்தேன் எடுப்பதில் அவருடைய நிலைப்பாடு என்ன? ஈழத்தமிழர் விவகாரத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன? கூடங்குளம் அணு உலை விவகாரத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன? ஆதிக்க இந்திக்கு எதிராக அவருடைய நிலைப்பாடு என்ன? மொழிக் கொள்கையில் அவருடைய நிலைப்பாடு என்ன? இப்படி எல்லா நிலையிலும் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்தி இருக்காருல, டிரான்ஸ்பரன்சியோட இருந்திருக்காருல. அப்படி ஒரு டிரான்ஸ்பரன்சி விஜய் கிட்ட இருக்காங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்துல விஜய் என்னவாக வெளிப்பட்டார்? இப்போ இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல விஜய் என்னவாக வெளிப்பட்டிருக்கார்? தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்றாரா, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்றாரா? பாதிப்பை ஏற்படுத்துகிற பாஜகவின் பக்கம் நிற்கிறாரா, பாதிப்பை எதிர்த்து போராடுகிற தமிழ்நாட்டின் பக்கம் நிற்கிறாரா? அவர் எதுவுமே தன்னுடைய நிலைப்பாட்டை பட்டவர்த்தனமா அறிவிக்கல சார். தன்னுடைய படத்தை தடுத்து நிறுத்திய பாஜகவையே நேரடியாக விமர்சிக்கலையே சார் அவரு. பாஜக தான் இதை செய்துங்கிற சொல்லுகிற திராணி கூட இல்லாமல் தானே வெளிப்பட்டார் விஜய். அப்ப விஜய் எப்படி மாற்றாக இருக்க முடியும்? என்ன நம்பிக்கையை மக்கள் அவரிடத்துல கண்டார்கள்னு கேட்கிறேன். இப்ப எனக்கு தவறான புரிதல் கூட இருக்கலாங்க ஐயா. நான் என்ன சொல்றேன், நான் தப்பா கூட நினைக்கலாம் விஜய. அப்ப மக்கள் எடுத்து சொன்னா மக்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்கிற பார்வையை வெளிப்படுத்தினா நாம புரிதல் வரலாம்ல. விஜய் மீது உண்மையிலேயே நமக்கு ஒரு பரவச உணர்வு வரலாம் இல்லையா? விஜய் மீது நாமும் ஒரு நம்பிக்கை வைக்கலாம்ல. அந்த எந்த நம்பிக்கை? அப்போ மக்களிடத்துல அவர் நம்பிக்கையை விதைக்கல, ஒரு மாயை உருவாக்கப்பட்டு அந்த மாயை அடிப்படையில் ஏதோ ஒரு மேனிபுலேஷன் பெரிய அளவுல நடந்திருக்கு. மிக விரைவில் அதெல்லாம் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தும். ஏன்னா திமுக வாக்கு எண்ணிக்கையில் முழுமையாக ஈடுபட்டுக்கிறாங்க. இன்றைக்கு மாலைக்கு பிறகுதான் ஒரு சமநிலையான சூழல் உருவாகும். நாளையிலிருந்து பாருங்க இது குறித்த. ஏன்னா அண்ணன் RS பாரதி அவர்களினுடைய கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா நேற்று, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு மணியை அடிச்சிருச்சு திமுக. ஏன்னா திமுகவுக்கு இது ஏதோ ஒரு வகையில் ஒரு இண்டிகேஷன் கிடைச்சிருக்கும். திமுக ஒரு பெரிய கட்டமைப்பு. உளவுத்துறையில திமுக ஆள் சொல்ல மாட்டாங்களா? திமுகவினர் உளவுத்துறையை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? முதலமைச்சருக்கு செய்தி கிடைக்காத ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நேற்றைக்கு ஒரு எச்சரிக்கை மணியை திமுக அடித்து வைத்தது. நாளைக்கு பிறகு என்ன ஏதுன்ற முழு விவரங்கள் தெரிய வரும். இது பெரிய மேனிபுலேஷன் நடந்திருக்கதாக நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா பியூஷ் கோயலினுடைய நம்பிக்கை திடீரென விஜய்க்கு எழுந்த ஆதரவான அலை எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரைக்கும் இல்லையே சார். அப்போ ஒரு பெரிய அலை வீசுதுன்னா அது பிரச்சார களத்துல இருந்தே துவங்கணுமே. பிரச்சார களத்துல துவங்கல, ஏன் துவங்கல? தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் அது எதிரொலிக்கலையே. தேர்தல் அன்னைக்கு ஒரு சமூக வலைதள தாக்கத்தை உருவாக்குது விஜயினுடைய கட்சி. அதுக்கப்புறம் எக்ஸிட் போலுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்து விட்டதாக பேசு பொருள் ஆகுது. சில தலைவர்களை செட் பண்ணி பேசுறாங்க. அப்ப ஊடகங்கள்ல அது குறித்த செய்தி பேசு பொருள் ஆகுது. இதுவே 2 நாட்களாக உருண்டோடிக்கிட்டே இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு இப்ப இந்த தேர்தல் முடிவு வந்து நிற்குது. இப்ப இந்த தேர்தல் முடிவுல கூட முன்னணி அப்படிங்கிற விஷயம் வந்த உடனே எல்லா ஊடகங்களும் ஒரு சேர விஜய் ஆட்சி அமைச்சிட்டாருங்கிற மாதிரியே பேசுறாங்க. அப்போ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? யார் இதை பின்னால் இருந்து இயக்கியது? 100 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மேனிபுலேஷனை செய்திருச்சுன்னு நான் உறுதியா நம்புறேன். இன்னும் ஓரிரு நாட்கள் இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக உண்மை செய்திகள் வெளிவரும். இல்லை, இதற்கு பின்னாடி வந்து விஜய் உடைய அந்த இமேஜை தவறாக கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? அதாவது NT ராமாராவ் அப்படின்னு சொன்னாங்க, எம்ஜிஆர்னு சொன்னாங்க. அதுபோல் விஜய் வரமாட்டார், அவங்க லெவல் வேற, விஜய் லெவல் வேறெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அதே கட்டத்துக்கு வந்து நிற்கும் பொழுது அப்போ விஜயை தவறாக கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்குறது சார்? விஜய் தவறா தானே சார் இருந்தாரு. தவறா சார் நான் என்ன கேட்கிறேன்னா, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய செயல்பாடு இவை தானே நீங்க அளவிடுவதற்கான அளவுகோல் இல்லையா? எம்ஜிஆர் வரும்பொழுதும் சரி, NTR வரும்பொழுதும் சரி, மக்கள் தானே ஆதரிச்சாங்க. நடிகராக அதே போல விஜயும் மக்கள் ஆதரிச்சாங்க, மக்கள் ஆதரிக்கல. அதுக்கப்புறம் வருவோம். நீங்க எம்ஜிஆர் NTR இந்த இடத்துல விஜய் வரமாட்டாரு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணது தப்பா போச்சான்னு கேக்குறீங்க. நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே நிக்கிறேன். அது எப்படி தப்பா போகும்னு கேக்குறேன். எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு அரசியல் பயணத்தை துவங்குறாரு. அதுல தொடர்ச்சியா பயணிக்கிறாரு. அதன் பிறகு மக்கள் மனங்களை வென்றெடுக்கிறாரு. அவருக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கு. NTR அந்த மக்களினுடைய வாழ்விலும் தாழ்விலும் உடன் நின்றிருக்கிறாரு. விஜய் அப்படி நின்றிருக்கிறாரான்னு கேட்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், என்னுடைய செயல்பாடு, என்னுடைய கருத்து, என்னுடைய இயங்கியல் இவையெல்லாம் ஒரு அளவீடாக பார்க்கப்படணும் தானே.
நான் இயங்கவே இல்லை, பனையூர்ல இருந்து வெளியில வரல, நான் கூட்டத்துக்கு போனா 41 பேர் நசுங்கி உயிர் போகுது, மூச்சு முட்டி செத்து போறான், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், லைட் ஆஃப் பண்ணி போடுவேன், ஒரு சைக்கோ மனநிலையில வெளிப்படுவேன், எந்த விதமான பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன், தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை என்னங்கிறத நான் உள்வாங்க மாட்டேன் அப்படின்னா நான் எப்படி அந்த வரிசையில இடம்பெற முடியும்? என்னுடைய செயல்பாடு தானே. அப்ப விஜயினுடைய செயல்பாடு தானே சார் விஜய்க்கான அளவீடு. நாம விஜய் நல்லா சிறப்பா செயல்பட்டு, விஜய் எடப்பாடி பழனிசாமி போல தமிழ்நாடு விவகாரங்கள்ல தினந்தோறும் குட்டையோ நெட்டையோ ஒரு கருத்தை தெரிவிச்சு, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடி களத்துல நின்று திமுகவை வலிமையாக எதிர்க்கிற மாதிரியான கருத்துக்களை தெரியப்படுத்தி தன்னை ஒரு எதிர்க்கட்சி நிலைக்கு தகவமைத்துக் கொண்டு அந்த அரசியலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, அப்ப நம்ம கணிச்சது தவறா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய செயல்பாட்டின் மூலமாக கணிச்ச இப்ப மட்டும் என்ன, அதனால்தான் நான் கேட்கிறேன், மக்கள் மாற்றத்தை கொடுத்துட்டாங்கல்ல, என்ன மாற்றம் விஜய்கிட்ட இருக்குன்னு விஜய்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு கேட்கிறேன். இவ்வளவுதான் இங்க யோசிக்க வேண்டிய விஷயமே. அப்போ விஜய் நம்பிக்கையை பெறுவதற்கு ஏதாவது செய்தாரான்னா ஒண்ணுமே செய்யாம ஒரு மனிதன் எப்படி நம்பிக்கையை பெற முடியும்? சொல்லுங்க பாப்போம். நீங்க தேர்வே எழுதாதவர் முதல் மதிப்பெண் பெறுவார்னா எப்படி சார் பெறுவாரு? அப்ப அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கா இல்லையா? அந்த மதிப்பெண்ணுக்கு பின்னால் ஏதோ ஒரு சித்து விளையாட்டு இருக்குங்கிறத நீங்க உணரணுமா வேணாமா? அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் கோடிட்டு காட்டுகிறேன். விஜய் நம்பிக்கையை பெற்றார் என்றால் நம்பிக்கையை பெறுவதற்கு விஜய் செய்த செயல் என்ன? விஜய் வைத்த கோட்பாடு என்ன? விஜய் வைத்த தத்துவம் என்ன? ஒண்ணுமே இல்ல, ஜீரோ. விஜய் வெளியில வரல, விஜய் கேம்பெயினுக்கு போகல, விஜய் தேர்தல் அறிக்கை சார் பிறக்க போகிற எல்லா குழந்தைகளுக்கும் 1 பவுன் கொடுக்குறேன்றார் சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன 1 பவுனோட விலை தெரியாதா? ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்குதுன்றது தெரியாதா? அப்ப தேர்தல் வாக்குறுதியில பாலாரும் தேனாரும் ஓடுன்னு ஒருத்தர் சொன்னா அவர் நம்பிக்கையை பெற்றுவாரா? அப்படி ஏமாந்து போகிற மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்களா? இல்ல. இதுல மக்களை குறை சொல்ல முடியாது. மக்கள் மிக தெளிவாக இருந்தாங்க. அதனாலதான் நான் குளத்தூர்ல முகங்களில் வெளிப்பட்ட செய்தியை சொன்னேன். குறிப்பாக மகளிரிடத்துல வெளிப்பட்ட செய்திகளை சொன்னேன். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதுவரை இல்லாத தேர்தலாக இந்த தேர்தலுடைய பிரச்சார களத்தை நான் பார்த்தேன். எல்லா இடங்களிலும் திமுகவுக்கு ஆதரவான அலை வீசியது. அந்த அலை எங்க போச்சுன்னு கேட்கிறேன். சார் வாக்குப்பதிவு நாள்ல காலையில பார்க்க நேர்ந்துச்சு சார். பெண்கள் சாறை சாறையாக திமுகவுக்கு வாக்களிச்சு நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேங்கிற செய்தியை பேசிக்கொண்டு நடமாடுகிற காட்சியை பார்த்தோம் அன்னைக்கு வாக்குச்சாவடி மையங்கள்ல. அப்ப அந்த வாக்கெல்லாம் எங்க போச்சு? அப்ப விஜய்க்கு அப்படி அலையலையாக வாக்களித்தவர்களுடைய மக்களை பார்க்க முடியலையே, வாக்களித்த எண்ணிக்கையை பார்க்க முடியலையே. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வந்தார்கள், இல்லைன்னா நான் மறுக்க மாட்டேன். அது எப்படி லட்சக்கணக்கான வாக்கா மாறிடும்? அப்ப அது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குல்ல. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், பரீட்சையே எழுதாத ஒருவர், பரீட்சை எழுதுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளாத ஒருவர் முதல் மதிப்பெண்ணை பெறுறாருன்னா அதற்கு பின்னால் ஏதோ மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. வாத்தியார் அந்த பிள்ளைக்கு வேணும்னே மார்க்க போட்டு கொடுத்துறாருன்னு தானே சொல்லணும். அப்ப படிச்சு பரீட்சை எழுதி நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளை இங்க ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு பின்னால் இருக்கிறது யாரு? அதுதான் இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னால் எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. ரொம்ப நாள் இல்லை, நீங்க 2 நாள் வெயிட் பண்ணுங்களேன். இன்று மாலை முடிவுகள் எல்லாம் தெளிந்த நீரோடை போல வந்துடும். நாளையிலிருந்து இது குறித்து பேசுவோம். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றத ஆய்வு பண்ணுவோம்ல இனிமேல் தான். இதோட விட்டுருவோமா என்ன? போஸ்ட்மார்ட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல சார், மரணத்துக்கு பிறகு அந்த போஸ்ட்மார்ட்டம் நிகழும். அதனுடைய முடிவுகள் தமிழ்நாட்டு மக்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில இருக்கும். ஏன்னா இது மக்கள் மனநிலைக்கு எதிரான தேர்தல் முடிவாக இந்த முடிவை நான் பாக்குறேன். மக்கள் மனநிலை என்பது வேறு, இந்த தேர்தல் முடிவு என்பது வேறு. இந்த தேர்தல் முடிவு ஏற்புடையதல்ல, ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். இதுல இப்போ விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறீங்க. வெற்றி அவருடைய வளர்ச்சி மீது விமர்சனம் இருக்கு. இன்னொன்று, திமுக கூட்டணிக்குள்ளேயே பல்வேறு சிக்கல்கள் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. வைகோ அவர்களுடைய நிலைப்பாடு உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்ல காங்கிரஸ் ஆகட்டும் எல்லோருமே ஒரு சிக்கலை கொடுத்தாங்க. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பும் சரி, வாக்குப்பதிவுக்கு பின்பும் சரி, இவ்வளவு சிக்கல் இருக்கு. அதனாலதான் அந்த கூட்டணிக்குள்ள ஏற்பட்ட குழப்பம் காரணமாக திமுக ஒரு சரிவை சந்திருச்சுன்னு பார்க்கலாமா? இல்ல சார், அதாவது திமுகவினுடைய இண்டிவிஜுவல் செல்வாக்கு எங்க போச்சுங்கிறது தான் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு பதிலாக சொல்ல வேண்டிய செய்தி. கூட்டணி முரண்பாடு இருக்கு. அப்ப கூட்டணியை நம்பி மட்டும்தான் களத்துல நினைச்சா திமுக? இல்ல. திமுகவுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருக்குல்ல. 34% வாக்கு திமுக வச்சிருக்குல்ல. அந்த 34% என்ன? அதுல சரிவா? அதுல பின்னடைவா? இல்ல. அப்ப திமுகவினரே திமுகவுக்கு ஓட்டு போடலையா? அந்த கேள்விக்குள்ள போகணும்ல. அப்ப சுய பரிசோதனை செய்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக வந்துருச்சு. அதையும் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் ஆகணும். நீங்க எல்லாமே போகிற போக்கில் விமர்சனங்களாக வச்சுட்டு போறது இல்ல. நான் அதனாலதான் சொன்னேன், போஸ்ட்மார்ட்டம்ன்றது இன்க்ளூடிங்
உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறது தான். வெளியில நடந்தது மட்டும் இல்ல, புறச்சூழல் மட்டும் இல்ல, அகசூழலையும் தான் நீங்க கூராய்வு செய்ய வேண்டியிருக்கு. நிச்சயமாக ஒரு ஆய்வு செய்வோம். இன்னைக்கு தானே தேர்தல் முடிவு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் முழுமையான முடிவு கிடைக்கப்பெறல. இதன் பிறகுதான். ஆனா கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்கல, அதனால திமுக தோத்துருச்சுன்னா, அப்ப நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்ன ஒண்ணு காங்கிரஸ் வெளிப்படுத்தல, அவ்வளவுதானே தவிர, அப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல எப்படி மகத்தான வெற்றி கிடைச்சது? ஒரு வருஷத்துக்குள்ள சினாரியோ மாறி போச்சா? அவ்வளவு எளிதாக மாற்றம் வந்துருச்சா சார்? அந்த மாற்றம் ஒரு 20% 30% இல்லாம தலைகீழ் மாற்றமா இருக்கு சார். அப்ப இதுக்கு கூட்டணி கட்சிகளை குறை சொல்லி, கூட்டணி கட்சிகளாலதான் திமுக தோற்றுனா, திமுகவை குறைத்து மதிப்பிடுறதா அர்த்தம். குறைத்து மதிப்பிடக்கூடாது திமுக. ஏன்னா திமுகவுக்கென்று ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. திமுகவை நம்பிதான் கூட்டணி கட்சிகளை தவிர, கூட்டணி கட்சியை நம்பி திமுக இல்ல. அப்கோர்ஸ் நீ உம்மி கொண்டு வா, நான் அரிசி கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடலாங்கிறது தான் கூட்டணி. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா மேஜர் ரோல் யாருக்கு? அந்த மேஜர் ரோல் எப்படி பிளே பண்ணிருக்கோம்? அப்ப அந்த மேஜர் ரோல் பிளே ஆகாமலே போச்சா அப்படிங்கிறது தானே கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை தான் நான் நாளைக்கு பேசுவோம்னு சொல்றேன். இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வரட்டும். முழுமையாக வந்ததற்கு பிறகு இதை ஒரு ஆய்வாகவே மேற்கொண்டு என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்து முடிந்தது, இதற்கு பின்னால் இருந்த பின்னணி என்ன, திமுகவே வேலை செய்யலையா, கூட்டணி கட்சி வேலை செய்யலையா, இதெல்லாம் விரிவா பேசுவோம். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.